ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு, மிளகு, கடலைப்பருப்பு, காய்ஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். புளிக்குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். பொரிஞ்சாச்சு. கொஞ்சமாக நான் கடலைப்பயிறு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு 10, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காய தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். ஆனால் புளியோதரைக்கு புளி கரைச்சி எடுத்தாச்சு. அதையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். டேஸ்டியான புளியோதரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டி வந்துடுச்சு புளி குழம்பு. இப்போ நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேணாம். நல்லா கொதிச்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பாடு புளி ஊற்றி கலரிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான புளியோதரை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.